என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்கள் ஏளனமாக பேசுகிறீங்களா? என் மேலே பழிய தூக்கி போடுறீங்களா? இனிமேல் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போதே எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடித்ததுனால தான் உங்கள் கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னமும் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்கே போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டிங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டிங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டிங்க. இப்போவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்கள் ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சார் வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக கரூர் சம்பவம்னாலே அது வந்து பல்வேறு வழக்கு சம்பந்தமாக, சிபி வழக்கு சம்பந்தமாக, செந்தில் பாலாஜி சம்பந்தமாக, டிவிகேன்னு சொன்னாலே அது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இதாக மாற்றிச்சு. கரூர் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் 40 பேர் குடும்பத்துக்கு 32 பேருக்கு அரசு வேலைங்கிறது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. சிபிஎம் உள்ளவற்ற கடுமையான எதிர்வினையாற்றுகிறார்கள். அதேமாதிரி செந்தில் பாலாஜி மீதும் இப்போ வந்து தகுதியாற்ற, குறிப்பாக அதில் என்ன நேற்று கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்கன்னா, அரசை கவலுக்கு சதிக்கிற வார்த்தையே இன்னைக்கு எடுத்து முன்ஜாமீனே கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்கன்னா நடக்குது? முதல்ல இந்த கரூர் விபத்தில் இழந்தவர்களுக்கு வந்து அரசு பணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா அரசு பணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அரசு பணி எப்படி போக முடியும்னா, ஒன்று டிஎன்பிஎஸ்சியில் பரீட்சை எழுதி நிறைய குரூப்ஸ் இருக்குது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் நிறைய இருக்குது. அது மாதிரி இருக்குது ஒவ்வொரு எக்ஸாம். அதேமாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஜியாலஜிஸ்ட் அது மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது மாதிரி போக முடியும். அப்படி இல்லைன்னா டிஆர்பி, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இல்லை கருணை அடிப்படையில் வேலை. கருணை அடிப்படையில் வேலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது அரசு ஊழியர்களாக ரொம்ப வருஷம் பணியாற்றி அந்த குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பணியாற்றிட்டு இருக்கும்போதே மரணம் அடைஞ்சிட்டாருன்னா, அந்த குடும்பத்தில் வந்து யாருக்குமே வந்து அந்த ஒரு வருமானம் இல்லாத சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால அந்த கருணை அடிப்படையில் பணிங்கிறது இருக்குது. அது அந்த அரசாங்கத்தில் வேலை பார்த்து இறந்ததுனால அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து கருணை அடிப்படையில் பணியை வந்து எத்தனையோ பேர் லிஸ்ட்டில் வந்து லைனில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணியிடங்கள் இல்லை நிரப்புறதுக்கு. இப்போ வந்து இவங்க 32 பேருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து இப்போ வரப்போகிற கரூர் பை எலெக்ஷனில் இவங்க எம்ஆர் விஜயபாஸ்கரை வந்து ராஜினாமா பண்ண வச்சு நடக்க போகிற இந்த தேர்தலில் கரூரில் விஜயபாஸ்கரை திருப்பி ஜெயிக்க வைக்கிறாங்களோ, இல்லை அவங்க வேறு யாரை நிற்க வைக்கிறாங்களோ டிவிக்கில், அந்த கேண்டிடேட்டை நிற்க வச்சு ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் மட்டும்தானே தவிர இது வேறு எந்த வகையிலையும் இதை நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது எனக்கே இப்போ நிறைய வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் பரீட்சை எழுதி விண்ணப்பதாரராக இருந்து படிக்கிற பசங்களை நிறைய பேரை வந்து எனக்கு தெரியும். அவங்களாம் வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்லாம் எத்தனையோ பேர் பேசிகிட்டு இருந்தேன். நான் பேசும்போதே நிறைய பேர் கேட்டிருக்கேன். இப்போ அவங்களாம் வந்து கதறிட்டு இருக்காங்க. படித்த பசங்களே இப்போ நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா, இந்த 90ஸ்க்கு அப்புறம் பிறந்த பசங்க நிறைய பேர் படித்தவங்களே தான் நிறையா ஓட்டு போட்டிருக்காங்க திமுகக்கு, அதில் தாவேக்காக்கு. பட் அவங்களே இப்போ கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மிக மோசமான ஒரு விஷயம். இது எந்த வகையிலுமே. பட் என்னென்னா, இவங்க என்ன சொல்லுவாங்க, இது நாங்கள் அரசாங்கம் நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்த தாவேக்கா அரசாங்கமே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் எடுத்துட்டிங்கனாலும் தாவேக்கா வந்து எதுவுமே வந்து ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டோ ஒரு நியாயமானதாகவோ எதையுமே செய்கிறதில்ல. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணால் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு விக்டிம் கடை தூக்கிட்டு வராங்க. இது வந்து அவங்களுக்கு அது ஒரு விஷயமா போச்சு. இது கரூரில் ஆரம்பித்து இந்த விக்டிம் கார்டு ஆரம்பிச்சிட்டே இருக்குது. கரூரில் 41 பேர் இறந்த சம்பவமே எடுத்துட்டிங்கன்னா, இந்த 41 பேர் எதனால் இறந்தாங்க? அந்த ஒரு நெரிசலான ஒரு ரோட்டில் உங்களுக்கு முதல்ல போலீஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? அப்போ இருந்த போலீஸ் வந்து, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தனியான இடத்துல நடத்துங்க, தனியாக வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல, ஒரு தனியாக இருக்கிற இடத்துல நடத்துங்களா, இல்லை நான் ரோட் ஷோ தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் வந்து நீங்கள் ஒரு குறுகலான ஒரு ரோட்டில் போய் நீங்கள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ரோட்டில் கேட்குறீங்க. ஏற்கனவே நிரம்பி வழிகிற கூட்டம்,
அதுக்குள்ளே கொண்டு போய் அவ்வளோ பெரிய பஸ், அந்த மஞ்சள் கலர் பஸ்ஸை வந்து எம்ம மாதிரி கொண்டு போய் விடுறீங்க, அதனால மக்கள் இறந்து போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஏற்கனவே வழக்கு நடந்துட்டு இருக்கு. இதில் குற்றவாளி யார் அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியணும். அது சிபிஐ விசாரணையில் வேறு பெண்டிங் இருக்குது. இவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்போ இருந்தே இன்றைக்கி அதை விக்டிம் கார்டாக தூக்கிக்கிட்டு இவர் ஆதவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கணக்கு தீக்கணுங்கிறாரு. என்ன கணக்கு தீக்க போகிறாங்க, என்ன எப்போ அவங்களுடைய நோக்கம்? இப்போ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 41 பேர் இறந்து போன அந்த உயிர்களை வச்சு இவங்க பண்ணுற அந்த பலியான உயிர்களை வச்சுட்டு இவங்க பண்ணுற ஒரு மோசமான விஷயமா இருக்கே தவிர, தவேகா செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நீ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு ஸ்கூலில் போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குழந்தைய வந்து ஹராஸ் பண்ணி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாங்கிறத டெஸ்ட் பண்ணி, இவங்க மேதாவியாக இருக்கலாம், இவங்களுடைய மேதாவித்தனத்தை வந்து காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு 4 கேமரா வச்சுட்டு ஒரு குழந்தைய தேவையே இல்லாமல் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு இப்படிங்கிற மாதிரி கேட்குறது. அப்புறம் இன்னொரு அமைச்சர் வந்து தக் லைஃப்னு சொல்லி போட்டு மொபைல் ஃபோனை இப்படி கையில் வச்சுட்டு கிரெடிட் கார்டை வச்சு ஒரு பவுட்ரு, அது என்ன பவுட்ரு, பான்ஸ் பவுடரா இல்லை மூக்கில் வைக்கிற பவுடரா நெத்தியில் வைக்கிற பவுடரா என்ன பவுடர்னு தெரியல, கேட்டால் குழந்தைய தூக்கிட்டு வந்து அது ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர எந்த விதமான ஒரு ஆட்சிக்கான நெறிமுறைகளோட எதுவுமே இவங்க செய்கிறதில்ல. ஓகே, அப்போ இதெல்லாம் சட்ட ரீதியாக இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட் வந்து உடனே அரசு விசாரிக்க முடியாதுன்றாங்க. சிபிஐ கேட்டு திமுக வழக்கு போனாலும் இது வந்து எங்கள் வேலை இல்லைங்கிறாங்க. அப்போ சட்ட ரீதியாக இதில் அணுகிறதுக்கு என்ன முறைகள் இருக்குது, என்ன சார்? சட்ட ரீதியாக அதுதான் சார். இப்போ திமுக வந்து உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகும்போது அவங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து நான் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்லலை. நாங்கள் இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த குழுவிட்ட போய் கொடுங்க, அந்த குழு முடிவு பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நாங்கள் இதில் தலையிட முடியாதுன்னு சொல்லலை. ஏன்னா அந்த குழுவை நியமித்ததே வந்து உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு நீங்கள் மாற்றணும்னு சொல்லி கேட்டு போனது இதே தாவாக்கா தான். ஸோ தாவேக்கா கேட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ அதனால் வந்து அது உச்சநீதிமன்றம் சொன்னோடனே இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து எந்த இடத்துலையுமே கரூருக்கு அவர் போகக்கூடாதுன்னு திமுகவுடைய வழக்கு ஆவணத்தில் எதுலையுமே ஊடகங்கள் முழுக்க அதான் செய்தி, முழுக்க அதான் பொய் செய்திகள். இப்போ ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி யாராவது பொய் சொல்கிறாங்கன்னா அதை செக் பண்ணி போடணும். இப்போ நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறதோ அதை செக் பண்ணி ஒளிபரப்புறதோ இல்லை. சும்மா நேரமே ஒரு டைட்டில் வச்சுட்டு அந்த டைட்டிலை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் ஊடகங்கள் போயிட்டு இருக்கே தவிர இதில் உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து அது அறத்தின்பால் நின்று இங்கே யாருமே வந்து பார்க்குறதில்ல. உண்மையவே பார்க்காம யார் என்ன பொருள் யார் வாய் கேட்புங்கிறதெல்லாம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து போட்டுறாங்க. இப்போ நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து தவறாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்து என்னை கேள்வி கேட்கணும், இது எப்படி சார் தவறுன்னு. அப்படி இல்லைன்னா அந்த பகுதியை நீக்கணும். இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து சும்மாயாவது யாராவது ஒரு தாவேக்காரையோ இல்லை அதிமுககாரையோ இல்லை திமுககாரையோ நான் குற்றச்சாட்டி சொன்னேன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா எதுவுமே பார்க்காம நீங்கள் போடுறது, நீங்கள் போட்டோடனே இதே மாதிரி ஒரு 10 பேர் போடுறது, இது பேசு பொருளாகிறது. பட் அதில் அடிப்படை ஆதாரம் இருக்கா, அது உண்மையான விஷயமா அப்படிங்கிறத வந்து பார்க்க வந்து இப்போ ஊடகம் தவறிடுது. அதனாலே இது ஒரு பெரிய அளவில் ஊதி பெரியதாக்கப்படுது. அப்போ அந்த எஃப்ஐஆரில் கூட பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கில் அரசை கவிழ்க்க சதிங்கிறத வந்து பெரிய கட்டிங்ஸ். அது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீக்கியிருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்கான அரசியல் காரணம் இருக்கா, அது சட்டரீதியான அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கா, அதுன்னு நடந்தது? ஆமாம் சார், இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் இது ரெண்டையுமே கோர்த்து வச்சு பாருங்கள். முதலமைச்சர் விஜய் கரூர் பயணம், செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு, செந்தில் பாலாஜி மேலேயும் அவருடைய சகோதரர் மேலேயும். எதுக்கெடுத்தாலும் அவர் அவங்க சகோதரரை வந்து இலவச இணைப்பு எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பாங்க. செந்தில் பாலாஜி வர்றாருன்னா இவர் ஒரு பாவம், அவர் ஒரு இலவச இணைப்பு எல்லாத்துலேயுமே. இப்போ இன்றைக்கி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அவங்களுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிரைமா ஃபேஸின்னு சொல்லுவோம். அடிப்படை முகாந்திரம் இல்லாத நீங்கள் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்வோம், ஒரு வழக்கை வந்து பதிய முடியாது. ஆனால் இன்றைக்கி போலீஸ் என்ன பண்ணுது, ஆளுங்கட்சி இருக்கிறதுனால அவங்க வந்து சொன்ன உடனே இன்றைக்கி வந்து ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. என்ன வழக்கை பதிவு செய்கிறாங்க, சபாநாயகர் தேர்தலில் தாவேகாவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவோட ஓட்டை 35 கோடி ரூபா பேரம் பேசி விலைக்கு வாங்கி, அதுவும் அந்த உத்தமசீலரான எம்எல்ஏ வந்து அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதை வந்து அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஏன் இதே இது தானே இன்னொரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன உள்ள தூக்கி வச்சு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாது தனியாக ஒரு சாதாரண செஃபாலஜிஸ்ட். அவர் வந்து சும்மா ஒரு திருநாவுக்கரசுங்கிறவர் உங்களுக்கு வந்து தெரியும். அவர் வந்து என்னது அரசியல்
அவ்வளோதான். அவர் வந்து மிரட்டினாராம் எம்எல்ஏவை. இங்கே போலீஸு ஒரு பெரிய டீம் ஆஃப் போலீஸ் பீப்புள் வந்து டிஎஸ்பி தலைமையில் அவ்வளோ பேர் போய் ஒரு எம்எல்ஏவை தூக்கி வச்சு 7 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சு மிரட்டியிருக்காங்க. அவர் எம்எல்ஏ ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், 2 தடவை அமைச்சராக இருந்தவர், 4-5 தடவை எம்எல்ஏ வந்து அவர் வெளியே வந்து பத்திரிகையிலேயே ஓப்பனாக சொல்கிறாரு, கவர்னர்கிட்ட போய் கடிதம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் எஃப்ஐஆர் போட்டுக்கணும்ல. சரி, நீங்கள் தாவேகா சைட்லேயே கூட பேசலாம். அந்த எந்த அதிகாரி பேசினாரோ நீங்கள் அவர் விசாரிச்சிருக்கணும்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரிச்சு இன்ஸ்பெக்டர் சொன்னாரா, டிஎஸ்பி சொன்னாரா, அவர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுக்கணும்ல. இது முழுக்க புனையப்பட்டது சார். இந்த கரூர் இப்போ இவர் போகிறதுக்காக இதை வந்து இவர் வந்து ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை வந்து வில்லன் ஆக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு வில்லன் இருந்தால் தானே அவர் ஹீரோ ஆக முடியும். இப்போ கடைசியில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி மேலே எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்போ ஹீரோ ஆன்டி ஹீரோவாக மாறிட்டார், அவ்வளோதான். இப்போ வந்து ஆட்சி கவிழ்க்க சதிக்கிற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கல, அதான எல்லா ஊடகங்களும் பேச போகிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள் சார். இதில் நீங்கள் எங்கேயோ பெருசாக நம்ம சட்டத்தில் போக வேணாம். ஒரு சபாநாயகர் தேர்தலில் ஒரு எம்எல்ஏ, உதாரணத்துக்கே நீங்கள் வச்சுக்கோங்களேன், தாவேகா எம்எல்ஏ எதிர்த்து ஓட்டு போட்டார்னா ஆட்சி கவிழுமா? அது ஒரு எம்எல்ஏ வச்சு வாய்ப்பே இல்லை. ஒரு எம்எல்ஏ வச்சு இல்லை, எத்தனை எம்எல்ஏ போனாலும் சபாநாயகர் எலெக்ஷனுக்கும் ஆட்சி கவிழ்ப்புக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? ஆட்சி கவிழ்ப்புங்கிறது நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு காமெடியான விஷயம் பாருங்கள், திமுகவும் சேர்ந்து தான் சபாநாயகர் எலெக்ஷனில் வந்து சபாநாயகருக்கு வந்து இவங்க ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. அப்போ இவங்க திமுக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து வேற ஒரு கட்சியிலேருந்து தாவேக்காக்கு வந்து எம்எல்ஏ ஆன ஒருத்தரை, அவரை வந்து இவங்க 35 கோடி ரூபா. ரெண்டாவது திமுகவில் இருக்கிறது இன்றைக்கி 59 எம்எல்ஏ. இந்த ஒத்த எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன ஊறுகாய போட போகிறாங்க சொல்லுங்கள்? இந்த ஒரு எம்எல்ஏ அதுவும் 35 கோடிங்கிறாங்க, அதுக்கப்புறம் 150 கோடிங்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவை 150 கோடி கொடுத்து வாங்கி இவங்க என்ன செய்ய போகிறாங்க? அதுக்காக தான் இவங்க வந்து அதுக்காக தான் இந்த வார்த்தை வந்து ஆட்சி கவிழ்ப்பு. இது வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு கவுண்டர் போடுறதுக்கு, பதில் மனு தாக்கல் செய்கிறதுக்கு அரசாங்கம் நேரம் வாங்கிட்டே இருந்தாங்க. கால அவகாசம் கொடுங்கன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் திமுக தரப்புல இருந்து மூத்த வழக்கறிஞர்கள் போய் வந்து அங்கே செஷன்ஸ் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணோடனே, இந்த விஷயத்தை ஆர்கியூ பண்ணோடனே ஆட்சி கவிழ்ப்புங்கிறதே இதில் வராது அப்படிங்கிற வந்து ஒரு வாதத்தை வந்து அவங்க ஒரு சரியான வாதத்தை வச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு அடிப்படையான விஷயம்தான். அது கூட தெரியாமல் இவங்க ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அடிப்படை முகாந்திரமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அது இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு. அவ்வளோதான், வேற எதுவும் இதில் சட்டப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் எம்எல்ஏவை வந்து விலைக்கு வாங்குறீங்கிறது ஓகே. இப்போ சபாநாயகர் எலெக்ஷனில் எம்எல்ஏ வாங்கி, அதுவும் இல்லாமல் திமுக ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த நீங்கள் 59 எம்எல்ஏ ஆதரவு தெரிவிச்சு அந்த ஒத்த எம்எல்ஏ வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அபத்தமாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். வழக்குங்கிறது நார்மலாக ஆளுங்கட்சிகளாக இருக்கிறவங்க சில வழக்குகள் போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப அபத்தமான ஒரு வழக்காக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு கடைசியில் இப்போ உயர்நீதிமன்றம் சரியாக சொல்லிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து மேலே வந்து ஏன்னா எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. அவங்க சொல்கிற ஆதாரம் பாருங்கள் சார், நீங்களே உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள். போலீஸ் தரப்பில் உள்ள அந்த வாக்குமூலத்தை வச்சு தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா சார்? வாக்குமூலம் அப்படிங்கிறது வந்து பல தடவை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த வாக்குமூலத்தை நீங்கள் ஒரு ஆவணமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா போலீஸ் வந்து முதல்ல ஒரு அக்யூஸ்டை நான் அரசு தரப்பில் ஏற்கனவே வந்து நான் கிரிமினல் சைடில் இருந்திருக்கேன், பிபியாகவும் இருந்திருக்கேன், ஜிபியாகவும் இருந்திருக்கேன். இந்த கடந்த 5 வருஷத்தில் போலீஸ் தரப்பில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்யூஸ்டை தூக்கி போய் வச்சு இவங்களா வந்து ஒரு 10 பேப்பரில் 15 பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் திரைக்கதை வசனம்லாம் எழுதுவாங்க. நீங்கள் எத்தனையோ வழக்குகளில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரசு வழக்கறிஞராக இருந்தப்போ என்னுடைய கோர்ட்டில் பணிபுரிகிறவங்களுக்கெல்லாம் தெரியும், எத்தனையோ வழக்குகளில் வந்து அது அக்யூஸ்டு சைடு வந்து நியாயமாக இருக்கும், நான் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து அப்பியர் ஆகிருப்பேன். அவங்க தரப்பில் நியாயமாக இருந்து நான் சிடி ஃபைலை பார்த்துட்டு அது வந்து இவங்க சொல்கிறது சரின்னா பல வழக்குகளில் நான் வந்து ஜட்ஜிட்ட ஒத்துட்ருக்கேன். ஆமாம், அவங்க சொல்கிறது சரி தான், போலீஸ் செஞ்சது தப்புன்னு பல வழக்குகளில். ஏன்னா இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தானே தவிர போலீஸ் ப்ராசிக்யூட்டர் கிடையாது. அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கத்தில் நான் வேலை பார்த்தோன்னா திமுக அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் எங்களுக்கு பண்ணியிருக்கே தவிர போலீஸ் அதிகாரிகள் செய்கிற தப்புக்கெல்லாம் நாங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து ஒத்து ஊதுறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வேலை கிடையாது. சரிங்களா? இது தப்புன்னா தப்புன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா கோர்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. ஒரு அரசு வழக்கறிஞரோட வேலை வந்து என்னென்னா நீதிமன்றத்துக்கு அசிஸ்ட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது, நீங்கள் வழக்குகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
எந்த அரசாங்கமும் இவன் மேலே இதை போட அதை போடுன்னு சொல்கிறதில்ல. ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய தவறு, அது தெரிஞ்சு செய்கிற தவறோ தெரியாமல் செய்கிற தவறுனால ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ சட்டப்பூர்வமாக வந்து அந்த அக்யூஸ்ட் தரப்பில் வாதாடும் போது இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் நேரடியாகவே நான் என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் நான் சொல்ல முடியும். நான் எத்தனையோ வழக்குகளில் வந்து இந்த மாதிரி போலீஸ் செஞ்சுருக்குன்னு ஒத்துட்டே இருக்கேன். நான் எவ்வளோ கேஸுகளில் ஒத்துட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இவங்க சொல்கிற பாருங்களேன், என்ன பிரைமா பேசினா அவர் அசோக்குமாரும் திருநாவுக்கரசும் அந்த நாளில் ஈரோட்டில் இருந்தாங்களாம். அந்த நாளில் ஈரோட்டில் ஒரு 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. சரி இல்லையா? எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருந்திருக்கும். அப்போ இதில் இந்த மாதிரி ஒரு வாதத்தை வச்சா அப்போ நீங்கள் யாரை வேணாலும் யார் மேலே வேணாலும் எஃப்ஐஆர் போட்டுவீங்க, நீங்கள் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாமா? அப்படி தானே இதுக்கு அர்த்தம். ஒன்று நீங்கள் செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமாரும் திருநாவுக்கரசும் பேசுனா அந்த பேசுனா ஆடியோ கிளிப்பிங்ஸோ ஏதோ ஒன்று இருக்கணும். அதுவும் உங்ககிட்ட இல்லை. இவங்க சென்னையில் ஒரு ஹோட்டலில் வச்சு சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு சந்திச்சுக்கிட்டா கூட தப்பு இல்லையே. இப்போ நீங்களும் நானும் சந்திக்கிற மாதிரி இதில் சதித்திட்டம் நடந்துச்சா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ஹவாலா பணம் இருந்துச்சு, ஹவாலா பணம் வந்திருக்கு, எல்லாமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்குமே தானே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் வேணும்ல. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு பெயில் ஏபி கொடுக்கக்கூடாது, முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஆதாரங்கள் எங்களால் திரட்ட முடியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆதாரங்கள் வலுவாக இருக்குது, அதனால நாங்கள் வந்து இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டோங்கிறாங்க. ஸோ முன்னுக்கு பின் முரணாகவும் இவங்க என்னென்னு வச்சுக்கோங்களேன், சரி முதலமைச்சர் வந்து கரூர் போகணும், அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி இவர் ஒரு பெரிய குற்றவாளியாக காமிச்சு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் இவர் ஒரு பெரிய ஹீரோவாகவும் தெரியணும். அது இன்னைக்கு வந்து இவங்க சட்டத்துக்கு புறம்பா செஞ்சதுனால உயர்நீதிமன்றம் சரியான அடி வந்து அடிச்சு. அவ்வளோதான். இதில் குறிப்பாக வந்து இப்போ அவர் நாளைக்கு வந்து கரூர் போகிற விஷயத்தில் கிட்டத்தட்ட 32 பேருக்கு அரசு வேலை வாங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. உயர்நீதிமன்றத்துக்கு போனால் கூட அதை உடனே அவசர வழக்கு எடுக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு கருணை நடிப்புலங்கிறத முக்கியமாக மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு முன்னுதாரணமாக மாறாத சட்ட ரீதியாகவும் வழி இல்லை மாதிரி தெரியும் போது இது வரலாற்றில் எந்த கட்சியும் இந்த மாதிரி நடக்கலைங்கிற போது ஒரு முன்னுதாரணமாக ஆட்டோமேட்டிக் நடக்கும்போது அது தடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்கிற சூழல் ஏற்பட்டுங்களேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, இது அரசாங்கத்தில் வந்து எதுக்கெடுத்தாலும் பாலிசி டிசிஷன் சொல்லிப்பாங்க. இவங்க இது ஒரு பாலிசி டிசிஷன் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான முன்னுதாரணம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கருணை அடிப்படையில் வேலைங்கிறது வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்து போனவங்களோட குடும்பத்தை நீங்கள் அவங்க அரசியல் கட்சி இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கருணைக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேஷன் அமௌண்ட்டு கவர்மெண்ட் அப்போ வந்து இருந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு. அது போக உங்கள் கட்சி சார்பில் இவங்களும் திமுக தேவைக்கா சார்பில் வந்து இவங்களும் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. நீங்கள் பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். அரசு பணியை தூக்கி நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அரசு பணிக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாமினேஷன் சொல்லி வந்து ஒரு கால் ஃபார் ஒரு 3000 போஸ்ட் 2000 போஸ்ட் கால் ஃபார் வந்துச்சுன்னா 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணி எழுதுறாங்க. ஸோ அப்போ அத்தனை லட்சம், அதுவும் குரூப் 4ங்கிறது நான் சொல்கிறது வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி தகுதி அடிப்படையில் உள்ளது, 10ஆம் கிளாஸ் படித்த தகுதி அடிப்படையில். ஸோ அது இவங்களுக்கு வந்து அப்போ 10ஆம் கிளாஸ் தகுதி அடிப்படைக்கு எத்தனையோ பேர் பிஎம்இ முடித்தவங்களாம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து நம்ம வளர்ச்சி, கல்லூரிகள் பள்ளியாகட்டும் கல்லூரிகள் ஆகட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இப்போ அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் ஈவன் வந்து பிஇ பட்டதாரிகள் எம்இ பட்டதாரிகள்லாம் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம், இல்லை முதல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அதில் ப்ரொமோஷனில் போய்க்கலாம், அந்த மாதிரியான எண்ணங்களில் போகிறாங்க. எதுவுமே இல்லாமல் இந்த கூட்டத்தில் போய் இறந்து போனாங்கங்கிறதுக்காக அவங்க வீட்டில் வந்து ஒருத்தருக்கு அரசு பண்ணி கொடுக்குறதுங்கிறது இது வந்து இந்த இளைஞர்களுக்கான இந்த அரசாங்கம் பண்ணுற மிகப்பெரிய வேலைக்காக அரசு வேலைக்காக வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு 4 வருஷம் 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பண்ணுற பெரிய துரோகம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் தலையிடவோ அல்லது கொஸ்டின் பண்ணுறவோ வாய்ப்பு இருக்கா? உயர்நீதிமன்றம் தலையிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் இருக்குது. உயர்நீதிமன்றம் தலையிடவும் செய்யலாம். இப்போ பாலிசி டிசிஷன் சொன்னப்போ நீங்கள் பாலிசியில் இவங்க வந்து என்னங்கிறதையும் கேள்வி கேட்கலாம். ஸோ இது வந்து நம்ம அதுக்குள்ளே முன்னாடியே போக முடியாது. உயர்நீதிமன்றத்துக்கு இதை வந்து நாடலாம், உயர்நீதிமன்றத்தை நாடலாம். ஏன்னா இது வந்து முழுக்க இது எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்காங்களா, வேலையில்லா பட்டதாரிகள்னு சொல்கிறத விட அவங்களுக்கு வேலைக்கெல்லாம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அவங்க அரசு பணிக்கு போகணுங்கிறதுக்காக உட்காந்து படிச்சிருக்காங்க. அவங்க ப்ரைவேட்டில் போகணுன்னா எத்தனையோ நாளைக்கு போகலாம். பட் அவங்க வந்து
அதையும் தாண்டி நம்ம அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிறது பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அரசு பணி செய்யணும், அதை ஒரு சர்வீஸாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ப்ரைவேட்டில் போய் ஒரு வேலை பார்க்குறத விட நம்ம அரசாங்கத்தில் இருந்தால் ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமாக அரசு பணிக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து யாராவது வழக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கு போட்டால் அந்த வழக்கு நிச்சயமாக நிற்கும். ஏன்னா இப்போ இவங்க என்ன மாதிரியான பணிகள் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அது தெரியல, நாளைக்கு என்ன வகையான வேலை தராங்க, அது வந்து கொடுத்தா அதில் வந்து என்ன மாதிரியான பணிகள் கொடுக்குறாங்கன்னா அது சம்மந்தப்பட்டு அதில் வந்து மெரிட்டோரியஸாக இருந்து பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பண்ணலாம். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவேகா தரப்புல இருந்தோ இல்லை முதலமைச்சர் பெரும்பாலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது விளிம்பு நிலையில் உள்ள தலித் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ துப்புரவு தொழில் போன்ற பணிகளா இருந்தால் பட்சம் பெரிய கேள்வி உள்ளாங்க, வேறு அது கொடுக்கும்போது சிக்கலாக வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், இல்லை துப்புரவு பணியே இருந்தால் கூட சார், நீங்கள் துப்புரவு பணிங்கிறது நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு வேலை பார்க்குறதும் ஒரு தோட்டத்தில் போய் ஒரு வேலை பார்க்குறத விட நீங்கள் அரசாங்கத்தில் துப்புரவு பணியாளராக, இன்றைக்கி மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராகவோ இல்லை நகராட்சியில் துப்புரவு பணியாளராகவோ அரசாங்க பணியில் நீங்கள் இருக்கும்போதுங்கிறது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி இருக்குது. ரெண்டாவது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது அரசு பணியில் இருக்கிறாங்கிறதுக்கு. அது எந்த வேலையாக இருக்கட்டும், நீங்கள் பெரிய வேலையா சின்ன வேலைங்கிறது அரசு பணிங்கிறது வேலை தானே. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுகாதார பணியாளராக கூட இவங்க வந்து தலித் மக்களில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அந்த வரிசையில் இருக்கிற இன்னொரு 32 தலித்தை அடித்து காலி பண்ணிட்டு தானேங்க நீங்கள் பண்ணுறீங்க. அதுவே வந்து மிகப்பெரிய துரோகம் தானே. உண்மையிலே நீங்கள் வந்து அந்த பணிக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து வரவேற்கலாம். அந்த பணிக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதே நீங்கள் சொல்கிற அதே தலித் சகோதரர்கள் அதே தலித் இனத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் இவங்களுக்கு மட்டும் ஏன் தூக்கி கொடுக்குறீங்க? அப்படி இவ்வளோ நாள் அது மட்டும் இல்லை, நீங்கள் இதே விஜய் வந்து செப்டம்பர் கடந்த 2025 செப்டம்பர் இந்த 41 பேர் பலிக்கு அப்புறம் அங்கே போனாரா? இல்லை, இதான் ஃபஸ்ட்டு போகவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து முழுக்க நீங்கள் போலீஸ் புடைசூழ நீங்கள் வந்து அரசாங்கத்தோட இயந்திரத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மனசில் அது இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கே போயிருக்கணும்ல. அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, 20 லட்ச ரூபாயை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் கேரியரின் உச்சத்தில் இருந்தேன், பல ஆயிரம் கோடிகள் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாருல. அந்த பல ஆயிரம் கோடிகளில் வந்து நீங்கள் 32 பேருக்கோ இல்லை அந்த 41 பேர் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 கோடி ரூபா கூட கொடுங்க, தப்பே இல்லை. நாங்கள் உங்கள் பணத்துலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க, சந்தோஷம். இது அரசு பணி அப்படிங்கிறது நீங்கள் தூக்கி கொடுக்கும்போது நீங்கள் மற்றொருவருடைய வேலையை தட்டி பறிக்கிறீங்க. அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, இல்லை ஒரு 1000 பேர் செலக்ட் ஆக வேண்டிய போஸ்ட், ஒரு குரூப் 4 போஸ்ட்டே வச்சுக்கோங்களேன். 1000 பேர் செலக்ட் ஆகிற போஸ்ட்டில் நீங்கள் 32 போஸ்ட்டை தூக்கி கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும்? 968 போஸ்ட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அப்போது அந்த 969வது ரேங்க்லேருந்து 1000வது ரேங்க் வரைக்கும் இருக்கான்ல, அவன் பாவம் இல்லையா? அவன் எந்த வகையில் தப்பு பண்ணான்? நீங்கள் கரூருக்கு போய் கூட்ட நெரிசலில் வந்து மக்கள் உயிரிழந்து, அது எதனால் மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் வந்து உச்சநீதிமன்ற தலைமையில் வந்து ஒரு கமிட்டி, நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைச்சு சிபிஐ விசாரணை வந்து வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது இன்னும் அந்த முடிவுக்கே வரல. சிபிஐ தலையிடாத கேள்வி வருது இல்லை, விசாரணைக்கு இது வந்து ஒரு குறுக்கீடாக இருக்கும்னு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சிபிஐ அந்த நிச்சயமா இது விசாரணைக்கு குறுக்கீடு தான் சார். அதில் என்ன சார் சந்தேகம்? இப்போ இந்த 2 விஷயம் சொல்லுவாங்க ஊரில் வந்து, கொள்றதுல வந்து ஒன்று விஷம் கொடுத்து கொள்றது, இன்னொன்று வெள்ளம் கொடுத்து கொள்றதுப்பாங்க, புரியுதா? ஸோ அது மாதிரி இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அவங்க வந்து ஸ்வீட்டாக அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு போஸ்டிங்கை கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. அது வந்து நாளைக்கு வந்து இந்த சாட்சிகள், இந்த 41 பேருடைய குடும்பத்தில் உள்ள சாட்சிகள் வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான சாட்சிகளாக இருக்கும் அந்த வழக்கில். அப்போது இந்த 41 பேர் என்ன நினைப்பாங்க? அதுவே முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவாதத்துக்குள்ளாச்சு. 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு விஜய், வந்து நாங்கள் நேரில் பார்த்ததே போதும், என் பிள்ளை செத்தா கூட பரவாயில்லலாம் சொன்னாங்க. பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு இந்த மாதிரி சொன்னாங்க. கடவுளா சார்? கடவுளை கூட போய் பக்கத்தில் இருந்து பார்த்தா பிள்ளைய வந்து கொண்டுருவாங்களா யாராச்சும் சொல்லுங்கள்? ஸோ அந்த மாதிரியான நேரேட்டை செட் பண்ணுற ஒரு குரூப் தான் இந்த குரூப்பு, புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இந்த செந்தில் பாலாஜி, இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன விஷயம் வந்து இந்த செந்தில் பாலாஜி ஆகட்டும், இல்லை வந்து கரூர் ஒரு விஜயின் கரூர் விஜயம் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து அப்படி தான் இவங்க வந்து இந்த ஒரு நேரேட் செட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இனிங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு சார், நான் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே வந்து எந்த ஒரு தாயாக இருந்தாலும் என் பிள்ளை செத்தா கூட பரவாயில்ல, நான் ஒரு நடிகரை பார்த்தா போதும்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இயற்கையாக ஒருத்தருடைய வாயிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு ப்ரெஷர் இல்லாமல். அதே மாதிரி இப்போ நீங்கள் போய் ஒரு வேலையை கொடுக்குறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அழுத்தம் இல்லாமல் வேற என்ன? இது சாட்சிகளை லஞ்சமாகவும் அதை கணக்கிட முடியும். ஆமாம் சார், சாட்சிகளை வந்து நீங்கள் அதான் சொன்னல, விஷம் கொடுத்து கொள்றதுக்கு பதில் வெள்ளம் கொடுத்து கொள்ற கதை இது.
சாட்சிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உண்மையை வெளிவர விடாமல் அவங்க மேலே நீங்கள் வந்து ஒரு 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 அவங்கள ஒரு சாஃபன் பண்ணுறீங்க. சரி பரவாயில்ல, புள்ள செத்தாலும் பரவாயில்ல, அண்ணன் தம்பி செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீ பல்வேறு விதமாக யோசிக்கணும்ல சார். ஏற்கனவே ஒரு வழக்கு பெண்டிங் இருக்குது, அந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரிக்கிறதுக்கு குழு இருக்குது, எல்லாமே இருக்குது, எதுவுமே இன்னும் முடிவடையலை. அதுக்கு இடையில நீங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக போனோம்? சரி வேண்டாம். அப்படியே இருந்தால் கூட விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் ஏன் சார் போனோம்? நீங்கள் 41 பேர் இறப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அத்தனை பேருமே உங்களை பார்க்க வந்து இறந்தவன். அந்த குடும்பத்தோட துக்கத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கணும்? சரி முதல்ல கூட உங்களுக்கு வந்து பாதுகாப்பு காரணம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்த உடனே லட்சக்கணக்கான மக்கள் மொத்தமாக திரண்டு உங்கள் மேலே விழுகிறாங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி போலீஸ் வச்சுட்ருக்கீங்களே, பதவி ஏற்றுட்டு ஒரு 2 நாள் 3 நாளில் போயிருக்கக்கூடாதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுவும் இல்லாமல் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறத பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை மொத்தமாக வந்து தூக்கிட்டு வர்றீங்க நீங்கள். அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களெல்லாம் நீங்கள் முட்டாளாக்குறீங்க. ரெட்டலை சின்னத்தில் நின்று அவங்க ஜெயிப்பாங்களாம், அதிமுககாரங்க எல்லாம் அதுக்கு வேலை செய்வாங்களாம். அந்த மக்கள் வந்து அதிக அளவில் ஜனநாயக முறைப்படி வாக்களித்து வந்து அவங்கள வெற்றி பெற செய்வாங்களாம். இவர் கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்லுவாராம், திருப்பி இவங்க பார்ட்டியை வந்து நிற்க வைக்கிறதுக்கு. எந்த வகையில் நியாயம்? சரி அதெல்லாம் விட இவங்களுக்கு என்ன ஒரு தார்மீக உரிமை இருக்குது சார் சொல்லுங்கள்? 107 எம்எல்ஏக்கள் மட்டும் வச்சுக்கிட்டு, 108 எம்எல்ஏக்கள் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் காங்கிரஸில் ஜெயிச்ச 5 பேர், திருமாவளவன் கட்சியில் விசிகாவில் ஜெயிச்ச 2 பேர், ஐயுஎம்எல்ல ஜெயிச்ச 2 பேர் இருக்காங்கல்ல, கம்யூனிஸ்டில் ஜெயிச்ச இவங்க எல்லாருக்குமே அதிக அளவில் ஓட்டு கேட்டது யார்? திமுககாரன். திமுககாரன் கேட்ட ஓட்டில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை வச்சு தான் நீங்கள் இன்னைக்கு ஆட்சியே நடத்திட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. திமுககாரன் போட்டோ நீங்கள் எந்த வகையில் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தடவை பண்ணார், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் இது மாதிரி 107 தான் இருக்குது, இல்லை எனக்கு வேண்டாம், நான் அரசாங்கம் அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனி மெஜாரிட்டி வந்துருக்கு. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? எல்லா குறுக்கு வழியும் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 25 எம்எல்ஏ முதல்ல தூக்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை விட்டு நீக்கி இதெல்லாம் பண்ண உடனே திருப்பி அந்த குரூப் எல்லாம் ஓடுது. அப்புறம் வெளியில் வந்து ஒருத்தராக வந்து ரிசைன்மெண்ட் வராங்க. அது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் வந்து ஓப்பனாக பொதுக்குழு அவங்களுடைய கட்சி கூட்டத்திலேயே வந்து சொல்கிறாரு, எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து நானே வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இதை விட என்ன சார் பெரிய குதிரை பேரா இருக்குது? இதை சொல்கிறாரு. இத்தனைக்கும் வைகோ வந்து அவருக்கு எதிரானவருக்கு பண்ணிங்க. அது அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துட்டிங்கன்னா கூட அவர் வந்து திமுககாரரு, அதனால் அகைன்ஸ்டாக சொல்கிறாருன்னு கொடுக்கலாம். வைகோ வந்து நான் அவருக்கு போர்வாலாக இருப்பேன், நான் அவருக்கு தூணாக இருப்பேன், நான் வந்து அவருக்கு எல்லா கேடயமாக இருப்பேன். அவர் எல்லாருக்கும் சொல்கிறார், கலைஞருக்கு போர்வாலாக இருப்பேன்னாரு, ஒவ்வொருத்தருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அரணாக இருப்பேன்னு சொன்னார். அவர் எல்லாமே இருந்து இப்போ விஜய்க்கு கேடயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வைகோ அவர் தானேங்க சொல்கிறாரு, ஓப்பன் மீட்டிங்கில் சொல்கிறாரு. இதுதானே குதிரை பேரம்? இதுக்கு மேலே வேற என்ன குதிரை பேரம் வேணும் இவங்க சொல்கிறதுக்கு? அதுவும் கேலி கூத்தா இருக்குது. சபாநாயகருக்கு எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏவை விலை பேசி, இது வந்து முழுக்க முழுக்க என்னென்னா கரூர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவர் போகிறது ஒன்று. 2வது எப்படியாவது பயமுறுத்தலாம், நம்ம கையில் போலீஸும் அதிகாரமும் வந்தோடனே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெதப்பில் அவங்க செய்கிற விஷயம் தானே தவிர அதை கூட ஒரு ஒழுங்காக முன்கூட்டியே திட்டமிட்டு சரியாக செஞ்சுருக்காங்களான்னா அதுவும் முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறமாவே செஞ்சுருக்காங்க. புரியுது. அப்படியே உங்கள் விமர்சனங்கள் அப்படி மக்கள் மறுக்கிட்டு விவாதத்தில் அறக்கலத்து நேரம். நன்றி சார். கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.